ஓம் சரவண பவ. தமிழ் ஆன்மீக அன்பர்களே வணக்கம். ஒவ்வொரு மாதத்திற்கும் ஒரு சக்தி இருக்கிறது. ஒவ்வொரு மாதத்திற்கும் ஒரு அர்த்தம் இருக்கிறது. ஒவ்வொரு மாதத்திலும் ஒரு அதிசயம் இருக்கிறது. அதில் மிக பெரிய தெய்வீக ஒளி நிரம்பிய மாதம் கார்த்திகை மாதமாகும். கார்த்திகை மாதம் ஒரு சாதாரண மாதம் அல்ல. இது சிவபெருமானின் ஜோதியின் மாதம். இது தீபத்தின் ஒளியில் நம் இருளை அணைக்கும் மாதம். இன்று நாம் கார்த்திகை மாதத்தின் ஆன்மீக ரகசியங்களை குறித்தும், கார்த்திகை மாதத்தில் செய்ய வேண்டிய வழிபாடுகளை குறித்தும், கார்த்திகை மாதத்தில் தவிர்க்க வேண்டிய காரியங்கள் எதுவெல்லாம் என்பதை குறித்தும் பார்க்க போகிறோம். மேலும் இந்த மாதம் நம்முடைய வாழ்க்கையை எந்த விதங்களிலெல்லாம் மாற்றுகின்றது, மாற்றப் போகின்றது என்பதை குறித்தும் விரிவாக பார்க்க போகிறோம். முதலாவதாக கார்த்திகை மாதத்தின் வரலாறு என்ன என்பதை குறித்து நம்முடைய பண்டைய புராணங்களில் கூறப்பட்டுள்ள விஷயங்களை தெளிவாக பார்ப்போம். முன்பொரு காலத்தில் கடவுளருக்கிடையே போட்டி நிலவியது. குறிப்பாக பிரம்மா மற்றும் விஷ்ணு இவர்களுக்கிடையே தங்களிடையே யார் பெரியவர் என்றும், யார் சிறந்தவர் என்றும், யாருக்கு சக்தி அதிகம் இருக்கிறது என்றும் வாதம் தலை தூக்கியது. அந்த நேரத்திலே சிவபெருமான் ஆனந்த ஜோதியாக அவர்கள் முன் தோன்றி, எனது தொடக்கமும் முடிவும் எது என்பதை காண்பது யாராலும் இயலாத காரியம் என்று நிரூபித்து காட்டினார். அந்த ஜோதி வடிவத்தின் நினைவாகவே ஒவ்வொரு வருடமும் கார்த்திகை மாதத்தில் கார்த்திகை தீபம் ஏற்றப்படுகிறது. அந்த ஒளியானது நம்முடைய அறிவின் ஒளி. அந்த தீ நம்முள் இருக்கும் அகந்தையின் இருளை அழிக்க வல்லது. என் ஒளியை உன் உள்ளத்தில் ஏற்றி வாழ் என்று சிவபெருமான் சொல்கிறார். அந்த வார்த்தைகள்தான் இந்த மாதத்தின் ஆன்மீக அர்த்தமாக அறிந்து கொள்ளப்படுகிறது. முருகப்பெருமானுக்கும் கார்த்திகை மாதத்திற்கும் உள்ள தொடர்புகளை குறித்து அடுத்து பார்க்க போகிறோம். ஒளியின் மாதமாகிய, தீபங்களின் மாதமாகிய இந்த சிறப்பு மிகுந்த கார்த்திகை மாதத்தில்தான் ஸ்ரீ முருகப்பெருமான் அவதரித்தார். 6 கார்த்திகை தேவி மகளிர் முருகனை பாலித்தனர். அதனால்தான் எம்பெருமான் முருகனுக்கு கார்த்திகேயன் என்ற பெயரும் வந்தது. இந்த மாதத்தில் முருகப்பெருமானை மனதுருக நினைத்து வணங்கினால் நம்முடைய உணர்ச்சிகளை அடக்க முடியும். குறிப்பாக கோப சிந்தனைகள் நம்முள் எழும்பொழுது அந்த கோபத்தை கட்டுப்படுத்தி அமைதியான நிம்மதியான வாழ்வு நம்மால் வாழ இயலும். மனக்குழப்பங்கள் நீங்கி மனதில் அமைதி பெருக்கெடுத்து வரும். குடும்ப உறவுகளில் அன்பு பெருகும். எம்பெருமான் முருகனுக்கு விருப்பமானது தீபம் மற்றும் அன்பு ஆகும். ஆகவே முழு மன அன்போடு தீபம் ஏற்றினால் முருகப்பெருமானின் ஆசீர் அனைவரையும் என்றென்றுமே சுற்றி காவலாக நின்று அவர்கள் அனைவரையும் நித்தமும் பாதுகாக்கும் என்பது நம்பிக்கை. அடுத்தபடியாக இந்த சிறப்புகள் மிகுந்த கார்த்திகை மாதத்திலே செய்ய வேண்டிய 7 முக்கிய காரியங்கள் எவையெல்லாம் என்பதை குறித்து பார்ப்போம். முதலாவதாக தினமும் இல்லங்களில் தீபம் ஏற்றி வணங்குதல். ஒவ்வொரு நாளும் மாலை 6 மணிக்கு துளசி மாடத்தின் முன்பாகவோ, சிவபெருமானின் முன்பாகவோ அல்லது முருகப்பெருமானின் முன்பாகவோ நின்று தீபம் ஏற்றி மனதுருக வழிபட்டு வந்தால் நம் வாழ்வில் இருக்கின்ற இருள் அனைத்தும் நீங்கி வாழ்க்கை ஒளிமயமாக மாறும் என்பது நிச்சயம். இரண்டாவது செயல் என்னவென்றால் சிவபெருமானுக்கு பாலபிஷேகம் செய்யுதல். ஓம் நம சிவாய என்ற மந்திரத்தை மனதார தியானித்து சிவபெருமானுக்கு பாலாபிஷேகம் செய்து வருவதால் நம்முடைய இதயங்களிலும் எண்ணங்களிலும் ஏற்படுகின்ற சிந்தனைகள் தெளிவு பெற்று இதய சுத்தி அடையும் என்பது நிச்சயம். மூன்றாவது செயல்பாடு என்னவென்றால் முருகப்பெருமானின் கோவிலில் விளக்கு ஏற்றுதல்.
இந்த தீபங்களின் மாதமாகிய திரு கார்த்திகை மாதத்திலே எம்பெருமான் முருகப்பெருமானின் கோவில்களுக்கு சென்று அங்கு தீபங்களை ஏற்றி அவரை மனதார வேண்டி வணங்கும் பொழுது அந்த தீபத்தின் ஒளியால் நம்முடைய கர்ம பாவங்கள் அனைத்துமே நீங்கிவிடும், கர்ம வினைகள் அனைத்துமே காணாமல் போய்விடும். இத்தகைய சிறப்புகள் மிகுந்த இந்த கார்த்திகை மாதத்தில் செய்ய வேண்டிய முக்கியமான 4வது காரியம் என்னவென்றால் துளசி பூஜை செய்யுதல். துளசி இல்லாத வீடு உயிரில்லாத உடம்புக்கு ஒப்பானது என்று நம்முடைய முன்னோர்கள் நமக்கு கற்றுத்தந்திருக்கிறார்கள். சர்வ ரோக நிவாரணியாகவும் பாவங்களை போக்குவதாகவும் உடலையும் ஆன்மாவையும் மனதையும் சுத்தப்படுத்துவதாகவும் விளங்கி கொண்டிருக்கின்ற துளசி செடிக்கு பூஜைகள் செய்து தீபம் ஏற்றி அதை வழிபடுவது நம்முடைய உடலும் மனதும் சுத்தி அடைவதற்கு மிகவுமே உதவிகரமானதாக இருக்கும். 5வதாக இந்த கார்த்திகை மாதத்திலே நாம் செய்ய வேண்டிய செயல் என்னவென்றால் இந்த தூய சோமவார விரதத்தை மேற்கொள்ள வேண்டும். சிவபெருமானுக்காக நாம் செய்கின்ற தியாகம் நம்முடைய வாழ்வை உன்னத நிலைக்கு உயர்த்தி செல்லும் என்பது நிரூபிக்கப்பட்ட ஒன்று. இந்த தீபங்களின் மாதத்திலே நாம் செய்ய வேண்டிய 6வது செயல்பாடு என்னவென்றால் அன்னதானம் செய்வது மற்றும் தானங்கள் செய்வது. அன்னத்தை தானமாகவோ நம்மிடம் இருக்கின்ற பிற பொருட்களை தானமாகவோ செய்தால் இந்த தானங்களின் பலத்தினால் பித்ருதோஷம் நீங்கும், நம்முடைய இல்லங்களில் செல்வம் செழித்து வளரும். இந்த கார்த்திகை மாதத்திலே நாம் செய்ய வேண்டிய 7வது செயல்பாடு என்னவென்றால் நம்முடைய மனங்களிலே நல்ல சிந்தனைகளை அதிகப்படுத்த வேண்டும். நன்றி கூறுகின்ற மனநிலையோடு நாம் எப்பொழுதுமே வாழ வேண்டும். இந்த 2 செயல்களையுமே நாம் தவறாமல் செய்து வந்தோம் என்றால் ஆன்மீக உயர்வு நம் வாழ்வில் நிச்சயம் ஏற்படும். நம் மனங்களிலே தெளிவு என்றென்றைக்குமே நிலைத்து இருக்கும். ஆகவே இந்த கார்த்திகை மாதத்தில் இந்த 7 விஷயங்களையும் தவறாமல் கடைபிடித்து வந்தோம் என்றால் தீபத்தின் ஒளியானது இருளை விலக்குவது போல நம் மனங்களில் உள்ள இருளையும் நம் வாழ்வில் உள்ள இருளையும் இந்த மாதத்தில் செய்கின்ற காரியங்கள் நிச்சயமாக விலக்கிவிடும் என்பதில் எள்ளளவும் ஐயமில்லை. அடுத்தபடியாக இந்த கார்த்திகை மாதத்திலே நாம் செய்யக்கூடாத காரியங்கள் எவை என்பதை குறித்து சில திட்டங்களை, சில நிபந்தனைகளை, சில விதிமுறைகளை நம்முடைய முன்னோர்கள் வகுத்துள்ளார்கள். அவற்றில் முக்கியமானது பொய் பேசாமல் இருப்பது. பொய்மையை நீக்கி மெய்மையே வாழ்வாக மாற்றிக்கொண்டோமானால் நேர்மையான வழியில் நாம் என்றென்றுமே நடக்க பழகினோம் என்றால் நம்முடைய வாழ்வு அமைதிகரமான இன்பகரமான ஒரு வாழ்வாக அமையும். அடுத்து தவிர்க்க வேண்டிய விஷயம் கோபம் கொள்வது. நம்முடைய மனம் சாந்தமாக இருப்பதற்கு முக்கியமான காரணம் நம்முடைய கோபத்தை நாம் கட்டுப்படுத்துவதாகும். கோபத்தை கட்டுப்படுத்தி அதை தவிர்க்கின்ற மனிதருக்கு மன அமைதி என்றென்றுமே நிலைத்திருக்கும். அடுத்தபடியாக நாம் செய்யக்கூடாத காரியம் மாமிசத்தை தவிர்க்க வேண்டும். நம்முடைய உடலும் உள்ளமும் தூய்மையாக இருப்பதற்கு இந்த திரு கார்த்திகை மாதத்திலே புலால் உணவுகளை தவிர்த்து மரக்கறி உணவுகளை அதிகமாக உட்கொண்டு வந்தோம் என்றால் உடல் சுத்தியும் மன சுத்தியும் ஒருங்கே நமக்கு கிடைக்கும். அடுத்து பார்க்கவிருப்பது நாம் ஏற்றிய தீபங்களை இரவு நேரத்தில் நாமவே அணைக்கக்கூடாது. நாம முற்பட்டு தீபங்கள் அணைத்தோம் என்றால் நமக்குள் இருக்கின்ற ஒளியானது தானாகவே அணைந்து விடுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஆகவே தீபத்தை நாம அணைக்காமல் அவை தானாக அணைவதற்கு காத்திருக்க வேண்டும். அடுத்து செய்யக்கூடாத முக்கியமான விஷயம் என்னவென்றால் பிறரை பழிப்பது. பிறர் மீது பழி சுமத்தி அதன் மூலமான வெற்றிகளை நாம் பெற்றோம் என்றால் அதைவிட மிக பெரிய பாவம் நம் ஆன்மாவிற்கு வேறு எதுவுமே கிடையாது. ஆகவே
எந்த விஷயத்திலேயுமே எவரையுமே பழி கூறாமல் நேர்மையான வாழ்வை நாம் மேற்கொண்டோம் என்றால் இறைவனின் அருட்கடாட்சம் என்றென்றுமே நம்முள் நிலைத்திருக்கும். இந்த விஷயங்கள் சிறிய விஷயங்கள் போல தோன்றினாலும் இவைதான் நம்முடைய வாழ்க்கையின் உண்மையான சக்தியை தீர்மானிக்கும். அடுத்தபடியாக இந்த மாதத்தில் நாம் ஏற்றுகின்ற தீபத்தின் அர்த்தம் என்ன என்பதை குறித்து பார்ப்போம். தீபம் என்பது வெறும் ஒரு ஒளியை மட்டும் குறிப்பதல்ல, அது நம்முடைய மனதின் நிலையை வெளிப்படுத்துகின்ற ஒரு செயலாகும். தீபம் எரியும் போது அது நம்மிடம் என்ன சொல்கின்றதென்றால், நீயும் உன் உள்ளத்தை எரித்து ஒளியினை பரப்பு என்று சொல்கிறது. ஒவ்வொரு தீபமும் நம்முள் இருக்கும் நன்மையை வெளிச்சமிடுகிறது. அந்த ஒளியானது நம் வாழ்க்கையே நிச்சயம் மாற்றும் என்பதில் ஐயமில்லை. அடுத்து 6வது விஷயமாக, இந்த கார்த்திகை மாதத்திலே நமக்கு கிடைக்கின்ற ஆன்மீக பலன்கள் என்னவெல்லாம் என்பதை குறித்து பார்ப்போம். மன அமைதி, ஆரோக்கியம், குடும்ப இணக்கம், தொழிலில் வளர்ச்சி, கர்ம பாவம் நீக்கம், ஆன்மீக உயர்வு போன்ற முக்கியமான 6 ஆன்மீக பலன்கள் இந்த மாதத்தில் நமக்கு கிடைக்கும். மன அமைதி நம்முடைய வாழ்வை வளர்ச்சிக்கான பாதையிலே முன்னோக்கி கொண்டு செல்வதற்கு முக்கியமானது அமைதியான மனம். இந்த மாதத்தில் முன்னோர்கள் நமக்கு வகுத்து கொடுத்த நடைமுறைகளின்படி அனைத்து விஷயங்களையுமே நாம் கடைபிடித்து வந்தோம் என்றால் மன அமைதி கிடைக்கும். இதனால் வாழ்வில் எழுச்சியும் வெற்றியும் கிடைக்கும். 2வதாக ஆரோக்கியம். ஆரோக்கியமான மனநிலை மற்றும் ஆரோக்கியமான உடல்நிலை என்பது நம்முடைய வாழ்வில் நாம் மேற்கொள்கின்ற செயல்கள் அனைத்தையுமே திறம்பட செய்வதற்கு நமக்கு உதவுவதாகும். ஆகவே ஆரோக்கியத்தை நமக்கு நிறைவாக தருகின்ற இந்த மாதத்தை நாம் கொண்டாடுவோம். 3வது விஷயம், குடும்ப இணக்கம். வெளி உலகிலும் தொழிலிலும் நாம் ஈடுபடுகின்ற காரியங்களில் நமக்கு வெற்றி கிடைக்க வேண்டும் என்றால் நம்முடைய இல்லங்களில், நம்முடைய குடும்பங்களில் இணக்கமான ஒரு சூழல் இருக்க வேண்டும். குடும்பம் அமைதியான வழியில் சென்று கொண்டிருந்தால்தான் வெளி விஷயங்களிலே நமக்கு வெற்றி கிடைக்கும். ஆகவே குடும்ப இணக்கமானது முக்கியமானதாக கருதப்படுகிறது. இந்த மாதத்தில் நாம் செய்கின்ற செயல்பாடுகளால் நம்முடைய குடும்பங்களில் இணக்கமும் அமைதியும் ஏற்படும். இதனால் நமக்கு வளர்ச்சி நிச்சயம். 4வது விஷயம் என்னவென்றால், தொழிலில் ஏற்படுகின்ற வளர்ச்சி. தீபத்தின் ஒளி எப்படி இருளை விலக்குகின்றதோ அதே போன்று நம்முடைய ஏழ்மை நிலையை விலக்குவதற்கு தொழிலில் நமக்கு கிடைக்கின்ற வெற்றியானது முக்கியமானதாக கருதப்படுகிறது. ஆகவே இந்த மாதத்தில் நம்முடைய முன்னோர்கள் வகுத்துள்ள நடைமுறைகளை பின்பற்றி வாழ்ந்தோம் என்றால் தொழில் வளர்ச்சி நிச்சயம் கிடைத்து நம்முடைய செல்வ நிலை உயரும் என்பதில் எள்ளளவுமே ஐயமில்லை. அடுத்து 5வது ஆன்மீக பலன் என்னவென்றால், நம்முடைய கர்ம வினைகள், கர்ம பாவங்கள் அனைத்தும் நீங்குவது. இந்த கார்த்திகை மாதத்திலே சிவபெருமானையும் எம்பெருமான் முருகனையும் மனதார நினைத்து அவர்கள் சன்னதியின் முன்பாக தீபம் ஏற்றி வழிபடும் பொழுது நமக்குள் இருக்கின்ற கர்ம வினைகள், கர்ம பாவங்கள் அனைத்துமே நீங்கி அந்த தீப வழிபாடானது நம்மை சுத்திகரிக்கும் என்பது நிச்சயம். அடுத்து 6வதாக நமக்கு கிடைக்கின்ற ஆன்மீக பலன் அது என்னவென்றால், ஆன்மீகத்தில் நம்முடைய நிலை உயர்வது. நாம் செல்வங்கள் சேர்ப்பதும், தொழிலில் வெற்றி அடைவதும், குடும்பத்தில் இணக்கமாக இருப்பதும், ஆரோக்கியமாக இருப்பது அனைத்துமே புற உலகிற்கான செயல்பாடுகள். ஆனால் நம்முடைய அக உணர்வு, அக உலகு அமைதியாக, சாந்தமாக, மகிழ்ச்சியாக இருக்க வேண்டுமென்றால் ஆன்மீக சிந்தனைகள் நமக்குள்ளே பொங்கி பெருக வேண்டும். இந்த ஆன்மீக சிந்தனைகள் பொங்கி பெருகுவதற்கு தீப வழிபாடு மிகவும் முக்கியமான ஒன்றாக கருதப்படுகிறது. தீபத்தை தொழுது தீபத்தின் முன் அமைதியாக எந்த சிந்தனையுமே இன்றி இருந்தாலே போதும், நம்முடைய மனம் அமைதி பெற்று சாந்தமான ஒரு நிலைமைக்கு வந்து சேரும். ஆகவே இந்த மாதத்தில் நாம் தீபத்தை வழிபட்டு தீபத்தின் முன் அமர்ந்து தியானம் மேற்கொள்வது மிகவும்
நன்மைகரமான விஷயமாக அமையும் என்பது சிறப்பான ஒரு செயலாகும். மொத்தத்தில் இந்த கார்த்திகை மாதமானது நம்முடைய பாவங்களை கரைக்கின்ற தீயாக இருக்கின்றது. அந்த தீயை நம் உள்ளத்திலும் ஏற்றி நம்முடைய பாவங்கள் அனைத்தையுமே களைந்து அக சுத்தி பெற்ற மனிதனாக வாழ்வோம். ஆகவே அன்பர்களே, இந்த கார்த்திகை மாதமானது ஒரு தெய்வீக வாய்ப்பை நமக்கு வாரி வழங்குகின்ற ஒரு மாதம். ஒரு தீபம் ஏற்றினாலே நம் உள்ளத்தின் இருள் அணைந்து போகும். நம்முடைய ஆன்மாவை ஒளியால் என்றென்றுமே நிரப்புவோம். ஒவ்வொரு கார்த்திகை தீபத்திலுமே ஒரு ஜோதி இருக்கும். அது சிவஜோதி, அது முருக சக்தி, அது உன் உள்ளத்தை புனிதமாக்குகின்ற ஒளி. ஆகவே தீபம் ஏற்றுவோம், அன்பை பரப்புவோம். தீப ஒளி உலகெங்குமே பரவட்டும். ஆன்மீகம் உலகெங்குமே செழித்து வளரட்டும். ஓம் சரவண பவ. நன்றி, வணக்கம்.